அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் நான் வந்த சீனை விட அதிகமாக எனக்கு போஸ்டர் வச்சுருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்போ வீட்டில் எங்கள் அப்பாட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தேன், இனி அஜித்துக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு. என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு. அவரும் வருஷத்துக்கு ஒன்று தான் பண்ணுறாரு, நானும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். என்ன அவர் படம் ஃபுல்லாக வருவார், நான் படத்தில் ஒரு 2-3 சீன் தான் வருவேன் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அருமையான வாய்ப்பு சதாசிவம் சார். இது கொஞ்ச நேரத்தில் உதயகுமார் நான் பேசும்போது ஃபங்க்ஷன் மாதிரி வந்துட்டோமோ, இது இயக்குனர் சங்க விழாவோன்னு நினச்சிட்டேன். ஏன்னா எல்லாம் வரிசையாக மாபெரும் இயக்குனர்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகாக பேசி பேரரசு சாரை படத்தில் கூட ஹீரோயின் கொஞ்ச நேரம் தான் அப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஆர் உதயகுமார் சார் ஒரு 5-6 வாட்டி சொல்லிட்டாருங்கிற வருத்தத்தில் இருக்கார் பேரரசு சார். ஸோ எனக்கு இந்த விழா ரொம்ப சிறப்பான ஒரு விழா. அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி படங்களை நம்ம ஆதரவு கொடுக்கணும், என்கரேஜ் பண்ணணுங்கிறதும். ஸோ அதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய இயக்குனர்கள், திரைக்கதையின் பிதா திரு கே பாக்யராஜ் அவர்களும், ஆக்ஷன் பட இயக்குனர் பேரரசு அவர்களும், ஆக்ஷன் படத்தில் மற்றும் ஒரு சிறப்பான இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களுக்கும், எஸ்.ஆர். பிரபாகரன் அவர்களுக்கும், பி.எல். தேனப்பன் அவர்களுக்கும், தேவயானி மேம் அவர்களுக்கும், மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் நடிகர்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பாட்டு போடும்போது நான் அவரை பார்க்கல, இன்னைக்கு தான் பார்த்தேன். மீண்டும் வள்ளுவர் பிறந்து வந்தது போல ஒரு அருமையான ஒரு கெட்டப்பில் இருக்கார். இது வரைக்கும் நீளமாக முடி வச்சாங்க, ஆனால் இப்போ முடி வச்சு மேலே கொண்டை போட்டு அழகாக இருக்கார். ஸோ யாருக்காவது வள்ளுவர் பற்றி படம் எடுக்கணும், டாக்குமெண்ட் எடுக்கணும்னா தயவுசெய்து அவரை அணுகவும். இளம் வயதில் வள்ளுவர் இப்படித்தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாது, இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோவாக போட்டு இதுதான் வள்ளுவரின் சிறிய வயது புகைப்படம்னு கூட போடுவாங்க. அதுவும் நம்ம பார்த்து லைக்கும் போடுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அண்ட் இந்த படத்து மூலிமா நயன்தாராக்கு பிறகு இனிமேல் எனக்கு பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். பிளாக் பாண்டி, இனி அவரை பாண்டி என்றே அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த பட்டமெல்லாம் வேணாம், என்னுடைய பேரே நல்ல பெயர் அப்படின்னு இருக்காரு. அதனால் அவர் இனிமேல் பாண்டின்னு தான் நீங்கள் சொல்லணும். பாண்டி நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி நமது தளபதி விஜய் இல்லாத குறைய தீப்பார் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அந்த சதாசிவம் சார் டைரக்டராக படத்தை டைரக்டும் பண்ணிவிட்டு நடுவில் ஃபினான்ஷியலாக ஹேண்டிலும் பண்ணிவிட்டு எப்படி இவ்வளோ சிரிச்சிங்கன்னே நடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு எல்லா சீன்லையுமே ஒரு ஸ்மைலிங்லேயே இருக்கார். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இஎம்ஐ கட்டலங்கிற சோகமே 2-3 இடத்துல தான் இருக்குது. மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே அவ்வளோ அழகாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் அது. ஸோ அந்த ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சதாசிவம் சார். நான் உங்களோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய படங்கள், இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கதை சொல்ல போனார். படம் என்ன தம்பி, ஒரு 40 கோடி ரூபா பட்ஜெட் இருக்குமோ ஒருத்தர் கேட்டார். இல்லை சார் 4 கோடி ரூபா. ஏன் 4 கோடி ரூபாய்க்கு நான் படம் பண்ணுறதில்ல பண்ணிட்டார். ஸோ அதனால் இப்போ இருக்கிற தயாரிப்பாளர் எல்லாருமே 40 கோடிக்கு படம் பண்ணணும், பெரிய லெவலில் பேசணும்,
பிஸ்னஸ் அந்த வெளியில் வந்து 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னார். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை உதயகுமாரன் சொல்லிட்டு போயிருக்காரு. உண்மைதான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக நம்ம எல்லாரும் நம்பணும். லைஃப்பில் அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும், லேட்டஸ்ட் ஃபுட்டு வரும், என்ன வேணாலும் வரும், பீஸா வரும், பர்கர் வரும், என்ன வரும். ஆனால் எங்கள் தெருவில் ஒரு ஓரமாக ஒரு அம்மா இட்லி சுட்டுருச்சு. கடந்த 25 வருஷமாக அந்த இட்லி மட்டும்தான் சுட்டு வைக்குது. அந்த இட்லியை சாப்பிட்றதுக்குன்னு எப்பவுமே வந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, பசியை போக்குறதுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சது இட்லி தான். அதனால் அங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கான்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். சும்மா கலர் கலராக நம்ம வந்து சாயம் போட்டுக்கிட்டு பூசிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ அதனால் எது புதுசாக வந்தாலும் இன்னைக்கு கதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக அதை வருங்காலத்தில் வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி வரக்கூடிய திரைப்படங்களில் ஒரு வருஷத்துக்கு ஒன்றாவது நான் நடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. எனக்கு நடிகர் சங்க கார்டு இருக்குது, உறுப்பினர் சார். டப்பிங் யூனியன் கார்டு இருக்குது, உறுப்பினர் சார். அதனால் இயக்குனர் சங்கத்தில் சேர வாய்ப்பில்லை சார். ஸோ விரைவில் உறுப்பினராக முழு ஆதாரத்தோடு நான் இருக்கிறேன் என்பதை உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அடுத்த வருடம் அடுத்த திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் சதாசிவம் சாருக்கு அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து பேரர் சார் வந்து ஒரு சாங் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சாங்கை தான் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன் போய். பேரர் சார் வந்து வரிகள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பவராக இருக்கும். அப்போ நம்ம அந்த சாங் பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் இதை நம்ம பண்ணணும். எங்கேயுமே வந்து நமக்கு வந்து ஒரு போர் அடிக்கக்கூடாது. அந்த சாங் ஓப்பனிங்லேருந்து எண்டு முடிகிற வரைக்கும் சாங் கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எனர்ஜியாக இருக்கும். பட் அந்த எனர்ஜி வந்து விஷுவலில் குறையக்கூடாது அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி எடுத்திருக்கோம். அவர் சதாசிவம் நல்லா ஆடி இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் எழுதின சாங் பண்ணதுக்கு நான் பெருமைப்படுறேன் சார். ரொம்ப நன்றி சார். இதில் 2 சாங் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வாய்ப்பு வந்து மேனேஜர் பாலாஜி மூலயமா எனக்கு கிடச்சிது. அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து இஎம்ஐ. இன்றைக்கி நம்ம எல்லோரும் உட்காந்துருக்கோம், எல்லோரும் ஒரு இஎம்ஐயில் மாட்டிகிட்டு தான் இருப்போம். அந்த இஎம்ஐ வந்து எப்படி கட்ட முடியுது, கட்ட முடியல அப்படிங்கிற 2 விஷயந்தான். இதை வந்து அழகாக அந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், இதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். இந்த படம் பெரிய லெவலில் ரீச் ஆகணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இஎம்ஐ படம் பற்றி சொல்லணுன்னா வந்துட்டு ஒரு அழகான ஒரு கிருஷ்ணகிரியில் தான் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ கொரியோகிராஃபர் சார் சொன்ன மாதிரி இஎம்ஐ வந்து நிறைய பேர் அதோட பாசிட்டிவ்ஸும் அனுபவிச்சிருப்பீங்க, நெகட்டிவ்ஸும் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த படம் மெயினாக வந்துட்டு இஎம்ஐயோட நெகட்டிவ்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காமிச்சிருக்கோம். ஐ திங்க் இது வந்து ஒரு விழிப்புணர்ச்சியாகவே இருக்கும் நிறைய பேருக்கு பார்க்குறப்போ. பிகாஸ் எல்லாருமே எந்த அளவுக்கு நம்ம ஆசைப்படுறோன்னு ஒன்று இருக்குது, எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த படம் வந்துட்டு ஆசைப்படலாம், பட் அதுக்கான கொடுக்கலும் அதில் இருக்கணுன்றது வந்து இந்த படம் வந்து சொல்லும். ஸோ மோஸ்ட்லி நெகட்டிவ்ஸ் ஆஃப் இஎம்ஐ வந்துட்டு இது படம் காமிக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராச்சும் வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா இஎம்ஐனால் நீங்கள் இந்த படத்தை போயிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் இது, நல்ல ஒரு கண்டென்ட். சதாசிவம் சார் வந்து எனக்கு இந்த கண்டென்ட் சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாருமே நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ டு ஆல் த மீடியா பீப்புள் வந்து எங்கள் படத்தை எங்களோட ஆடியோ லான்ச்க்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் இவ்வளோ எஸ்டீம் கெஸ்ட்டுக்கு நடுவில் உட்கார்ந்து நினச்சா ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். நான் ஆக்சுவலி ஒரு பெரிய ஃபேன் வந்துட்டு பாக்யராஜ் சாரோட ஃபேன், பேரரசு சாரோட ஃபேன், அண்ட் தேவயானி மேம் எல்லாருக்கும் பயங்கரமான ஃபேன். அண்ட் பேரரசு சார் வந்து எனக்கு அப்பாவாக நடித்தது வந்துட்டு ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட் ஃபார் தேட். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சதாசிவம் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச். முதல்ல வந்து எல்லா மேடைகளையும் நான் சொல்கிறது, ஒரு அருமை இயக்குனருடைய படங்களுக்கும் ஒரு புது ஹீரோக்களை வச்சு வர படங்களுடைய தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸ் இருக்கணும். அது வந்து உங்ககிட்ட இருக்குது. மற்ற தயாரிப்பாளரோட இன்னும் நீங்கள் எங்கே மாறுபடுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு டைரக்டரே ஹீரோவாக இன்ட்ரோ கொடுக்குறதுக்கு அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஹோப் கொடுத்து அவர் கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. செகண்ட் வந்து நான் வந்து டைரக்டருக்கு சொல்லணும், ரொம்ப இயல்பாக இருக்கார் நண்பர் வந்து. ரொம்ப பார்க்கும்போது ஏதாவது நிறைய படங்களை நம்ம வந்து பார்த்துட்டு சொல்லுவோம்,
ரொம்ப யதார்த்தமான ரொம்ப லைவாக இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்துட்டு அந்த ஹீரோயின் வந்து மெயினாக சொல்லுவோம், நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க, எங்கள் குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்காங்க, எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தேவயானி மேடம்லாம் அவங்களோட படங்கள்லாம் பார்க்கும்போது எல்லா படங்கள்லையும் அவங்களோட கேரக்டர் அப்படி தான் இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம பார்த்த பழகின ஒரு அக்காவோ தங்கச்சியோ இல்லை எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முறப்பொண்ணாவோ எப்படியோ ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. அப்படி ஹீரோயினை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். எனக்கு இந்த படத்தோடைய சாங்ஸ் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஹீரோ அப்படி தோணுச்சு. நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி, நம்ம ஃப்ரெண்டு மாதிரி, நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு நண்பராக, பழக்கமான ஒரு முகமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய வெல்கம் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப இயல்பாக நடிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு தயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது நிச்சயமாக ஒரு படத்தில் முதல் படத்தில் இருக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மாக இருக்கட்டும், உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும், எதுலேயுமே நடிப்புக்கு தயக்கமோ பயமோ இல்லை. ஸோ இந்த அச்சம் இல்லாமல் ஒன்று இருக்கீங்க இல்லையா, ஒரு திரையில் வர்றீங்க இல்லையா, அந்த உங்கள் ஏஜுக்கு அதுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் காத்திருக்கு நான் நம்புகிறேன். படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அவர் ஆதவன், பிளாக் பாண்டி அவர்கள், இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா சில மேடைகளில் வந்து நான் நினைப்பேன், அவர் சன் டிவி ஆதவன் அவர்கள் வந்து சொல்லணும்னு நினைப்போம், அப்புறம் அந்த பேசுகிற வேகத்தில் வந்து உங்கள் பேரெலாம் மிஸ் ஆயிரும். அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. சில மேடைகள் அப்படி நடந்திருக்கு. நீங்கள் ஃபாரின் போகிறலாம் குறைச்சிட்டு நம்ம ஊரில் இருங்க, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நகைச்சுவை வந்து எல்லாருமே காமெடியாக பண்ணலாம், இயல்பாகவே காமெடி வர்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும். அப்படி தான் ஆதவன் அவர்களுடைய பேச்சு எப்போவுமே இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து படங்கள், நீங்கள் பிளாக் பாண்டிலாம் ரொம்ப பெருசாக வந்திருக்க வேண்டியவர். இன்னும் அவர் போராடிட்டு இருக்காரு. அவருக்கான ஒரு பெரிய இடம் நிச்சயமாக அந்த இடத்த அவர் அடைய விட மாட்டார் நான் நினைக்கிறேன். படத்தோட டிசைனும் சரி, மற்ற எல்லா விஷயங்களுமே சரி, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டிசைன்லையும் சரி, நிறைய பேரை போடாமல், அதே மாதிரி படம் பார்க்கும்போது, ட்ரெயிலர் பார்க்கும்போதும், அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் என்ன வேணுமோ அது இருக்குது, யார் வேணுமோ அது இருக்குது. ரொம்ப அழகாக, ரொம்ப திட்டமிடலோடு டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த ஒரு டைட்டிலாக இருக்கட்டும், இஎம்ஐ, ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில். இஎம்ஐ வாங்காத ஆட்கள் யாருமே இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அவங்க வந்து நிச்சயமாக வந்து இந்த இஎம்ஐன்ற ஒரு ஃபார்மேட்லேயோ லோன்லேயோ எதுலேயோ ஒன்றில் இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம படம் பார்க்கக்கூடிய இங்கே எல்லாரோடையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தலைப்பு, கண்டென்ட். இது எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புகிறேன். நான் அதே மாதிரி படம் எடுத்திருக்க விதம், அந்த கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாமே மிக நேர்த்தியாக, ரொம்ப பிளானிங்காக, ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சில படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், நல்லா எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் அது சொல்ல முடியாது, மேடை நகரிங்க கருதி நம்ம சொல்ல மாட்டோம். இந்த படம் ஒவ்வொரு ஷாட்டுமே ரொம்ப அழகாக அந்த இருக்க இடத்த எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ அப்படி காமிச்சிருக்காங்க. நிச்சயமாக ஒரு பெரிய படமாக, எல்லாருக்கும் பிடித்த படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். 2013 டைரக்டரும் நானும் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு 13-14 வருஷம் கழித்து மறுபடியும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஒரு 10 வருஷமாக ஆல்மோஸ்ட் படமே இல்லை. மறுபடியும் கூப்பிட்டு என்னை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அது மலையன் சாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நாங்கள்லாம் ரெடியாக தான் இருக்கோம் படம் எடுக்கிறதுக்கு. நல்ல கண்டென்ட் கிடைக்கல. கண்டென்ட் கிடைச்சா டெஃபினட்டாக, நான் இப்போ கடைசியாக எடுத்த படம் பேரன்பு, மம்முக்கா வச்சு பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு செட்டப் கிடைக்கல. இப்போ நான் எடுத்த எல்லா படமுமே எங்கள் ஆஃபீஸ் தேடி வந்த ப்ராஜெக்ட் தான். நான் எதுவும் எந்த நடிகர் வீட்டில் போய் நின்று கேரவானுக்கு வெளில நின்று டேட்டு வாங்கியெல்லாம் படம்லாம் பண்ணல. நல்ல கண்டென்ட் இருந்தால் படம் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். ஆனால் எங்கே நல்ல கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அவர் சொன்னார் பேசில் ஜோசப், அது பொன்மான்னு ஒரு படம் முந்தானத்து ரிலீஸ் ஆச்சு ஓடிடியில். அது ஒரு சின்ன லைனை கரெக்டாக பண்ணுறாங்க. அது மாதிரி தமிழில் வந்துன்னு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ டிராகன் மாதிரியும், இப்போ லவ் டுடே பண்ணார் அந்த பிரதீப் ரங்கநாத், அதே மாதிரி தான் இந்த சதாசிவம் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் டைரக்டர் கம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த ப்ரொடியூசருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய இயக்குநர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரே ஹீரோவாக்கி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தின் இயக்குனர் அவர் இது முதல் படம்னு தெரியாத அளவுக்கு நடிப்புலையும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு எங்கேயோ ஒரு ரூட் இருக்குது. ஒன்று நடிகனாயிடலாம், இல்லை இயக்குனராயிடலாம். 2 ரூட் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆதவன் அவர்கள் வருஷம் ஒரு படம் அப்படின்னு சொல்கிறாரு. நானே 2-3 படத்தில் பார்த்த மாதிரி தெரியுது. பாண்டி தான் அதுக்கு பதில் சொல்லணும். படத்தின் ஒளிப்பதிவு ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தார் நண்பர். ரொம்ப அருமையாக பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒளிப்பதிவு
யாரோ பேசும்போது கரெக்டாக சொன்னாங்க. அதை ஒரு ஷாட்டுங்கிறது வந்து நமக்கு துண்டு துண்டாக அழகாக தெரிஞ்சுது படம் பார்க்கும்போது. பிரபாகரன் சார் சொன்னது அருமையாக சொன்னாங்க. அதை ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கேமரா இழுத்துடுச்சுன்னா இது பண்ணால் நம்ம எடிட்டிங்கில் அப்படி மேனேஜ் பண்ணி அப்படி ஒரு கட் பண்ணுவோம். அது நமக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும், ஆடியன்ஸுக்கு புரியுதோ இல்லையோ. பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப அற்புதமான ஒரு நேர்த்தியான ஒரு ஒளிப்பதிவு. பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் இசையமைப்பாளர். ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைத்து விட்டால் நல்லபடியாக பண்ணலாங்கிறதுக்கு இந்த இஎம்ஐ படம் வந்து ஒரு உதாரணம். அதோடு இல்லாமல் சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு மறைமுகமான ஒரு பிரச்சனை இந்த இஎம்ஐங்கிறது. ஏன்னா அது இஎம்ஐ போடுறதுக்கு நீங்கள் அதை சீனில் சொல்லியிருக்காரான்னு தெரில. கடைக்கு போயிட்டோன்னா 10 பேங்க்லேருந்து வருவோம். ஒருத்தர் நம்மளை அப்படியே பார்த்துக்கிட்டே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. சார் நம்ம இதில் போடுங்க சார், அங்கே போனீங்கன்னா 8% சார், நம்மளது வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது சார், பேப்பருக்கு மாத்திரம் கொஞ்சம் செலவாகும் சார்னு. பேப்பர் வாங்குறதுக்கு என்ன செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபா 900 ரூபான்னு. பேப்பர் அவ்வளோக்கா வாங்குகிறோம் நம்ம, பண்டில் கதை எழுதுறதுக்கு கூட அவ்வளோ பேப்பர் வாங்க மாட்டோம். அது மாதிரி இஎம்ஐயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கங்கிறது வந்து 100% உண்மை. ஏன்னா வந்து கண்ணுக்கு முன்னாடி அது ஒரு கலர் கனவாக நமக்கு தெரியுது. பார்க்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக தெரியறதுனால எல்லாருமே இஎம்ஐ போட்டு எல்லாத்துலேயும் ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடுறோம். அது ரொம்ப அழகாக காட்டியிருந்தார் அந்த பைக் சீன்லேயே. அந்த இது நல்லா இருந்தது. இஎம்ஐயில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரான்னு எனக்கு தெரியல. டைரக்டர் இஎம்ஐயில் பாதிக்கப்பட்டிருக்காரான்னு தெரியல. ரொம்ப நல்ல ஒரு கருத்தை வந்து கொண்டுகிட்டு வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் திரைப்படத்தை பற்றி எல்லாருமே இந்த மேடையில் நிறையா பேசினாங்க. நல்ல படம் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு நம்ம ப்ரொடியூசர் கேரண்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. நல்ல கதை இல்லை அப்படின்னு உதயகுமார் சார் சொல்லிட்டு போயிட்டாரு. நல்ல கதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலைன்னு. ஆனால் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கும் படங்களை பார்த்தால் சிறிய படம் பெரிய படம் என்பது பட்ஜெட்டை வைத்து நிர்ணயிக்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ஏனென்றால் பட்ஜெட்டே இல்லாமல் பண்ண சின்ன படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. அதனால் பட்ஜெட்டை வச்சு பெரிய படம் சின்ன படங்கிறது கிடையாது. நான் எப்போவுமே சொல்லுவேன், கமர்ஷியல் படம் ஆர்ட் படம்னு சொல்லும்போது நல்ல படம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். படம் நல்ல படம், அதுதான் இந்த படம். நல்ல படம் தான். இஎம்ஐ நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம இதை தவிர்க்க முடியாது. என்னென்னா போன மாதம் மட்டும் நல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றாக தெரியும், ஏறக்குறைய 32 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அதாவது மாதத்தின் எண்ணிக்கையை விட படத்தின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. டெய்லி ஒரு படம் பார்த்தா கூட 2 படம் நம்ம பார்க்காம மிஸ் பண்ண வேண்டி இருக்குது. அந்த அளவுக்கு படங்கள் வந்துட்டு இருக்குது. இதற்கு நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் சேர்ந்து அதற்கு தீர்வு காண வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் தான் சினிமா என்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சினிமாவுக்கு வர்றவங்க யாரையும் நம்ம வராதுன்னு சொல்லி தடுக்க முடியாது. இதுக்கு எப்படி தீர்வு காண போகிறோங்கிறது தெரியல. மக்கள் ஆனால் தெளிவான தீர்வை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல படமாக இருந்தால் அவங்க எந்த படத்தையுமே பார்க்குறாங்க, நல்ல படம் இல்லைன்னா பார்க்கறது இல்லை. அதனால் நீங்கள் நல்ல படம் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. உங்கள் படத்தை சரியான விளம்பரத்தோடு விளம்பர யுக்திகளை பயன்படுத்துங்க. பத்திரிகை நண்பர்கள் இங்கே எல்லாருமே வந்திருக்காங்க. நிச்சயமாக அவங்க வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, விளம்பரத்தில் வித்தியாசப்படுத்தி படத்தை அருமையாக தியேட்டருக்கு கொண்டுட்டு வாங்க. நிச்சயமாக இது ஒரு வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள், நன்றி. இஎம்ஐ டைட்டிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டில், யூனிவர்சல் டைட்டில் தான் அது. ஸோ இஎம்ஐ இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது போல் இருக்கே. அப்படி ஒரு லைஃப்பில் நம்ம வந்திருக்கோம். நல்லதும் கெட்டதும் கரெக்டாக நம்ம அதை யூஸ் பண்ணால் அதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லை இஎம்ஐ, இல்லையா? வீடு வாங்குறதுலேருந்து வண்டி வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் உதவுது இது. ஆனால் அது வந்து தப்பாக நம்ம ஓவராக பண்ணிட்டோம்னா கூட அது கெடுதல் தான். ஸோ எந்த அளவுக்குமா அதை யூஸ் பண்ணுறோமோ அதுதான் அது. பட் அதை ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு நல்ல விஷயமாகவும் படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ படத்தோட ப்ரொடியூசருக்கு முதல்ல நம்ம வரவேற்போம். அவர் ஜெயிக்கணும். இந்த காலத்தில் படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறது, எந்த காலத்துலேயும் படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த சாதனையில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள்.
நீங்கள் ஜெயிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம போட்ட காசை நமக்கு திரும்பி வரணும். அதுலேருந்து அட்லீஸ்ட் 10 20 நமக்கு அதிகமாக கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல உங்களுக்கு வரணும். அண்ட் ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ். எஸ். ஸோ அதே மாதிரி படத்தோட டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். நாங்கெல்லாம் நடிக்கும்போது டைரக்டர்ஸ் வந்து நமக்கு கதை சொல்லும்போது நடுவில் நாங்கள் கேட்போம், நீங்கள் யாரோட அசிஸ்டண்ட் அப்படி கேட்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய விக்ரமன் சாரோட அசிஸ்டன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். KS ரவிக்குமார் சாரோட நிறைய அசிஸ்டன்ஸ் கூட நான் படங்கள் பண்ணியிருக்கேன். சுந்தர் சி சாரோட நிறைய அசிஸ்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய நல்ல புதிய தயாரிப்பாளர் கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாம் வந்து ஒரு ஜெனரேஷன்ஸாக வருவாங்க. எந்த ஸ்கூல்லேருந்து வராங்க. ரொம்ப சந்தோஷம். பேரரசு சாரோட ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண தன்யா, ஆல் த பெஸ்ட் டு யூ. அண்ட் படத்தில் நடித்த ஆதவன் சார், நிறைய இன்னும் நீங்கள் நடிக்கணும். உங்கள் ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னும் வருஷத்தில் 2-3 படங்கள் பண்ணுங்க சார். அஜித் குமார் சார் மாதிரி இருக்காதீங்க. We want you to see you more. And Pandi, you also. I think I worked with you long back, இல்லையா? சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம. So you should work more. And everybody, and the hero of the today's function, you look so cute. So all the best to you. I hope this film is a grand success. நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐம் சாரி. ஆடியோ கொஞ்சம் மீன்ஸ் அந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் எனிவே ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும், ஃபுல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நிறைய சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ் ஆகணும். சார் சொன்ன மாதிரி நான் இந்த இஎம்ஐ கான்செப்ட் ஏன் செலக்ட் பண்ணோன்னா, ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் திங்க் பண்ணோம். சரி இது பண்ணலாமான்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல என் பக்கம் உட்காந்துட்டு ஒரு கால் வந்துகிட்டே இருந்தது. அவரும் சைலண்டில் போடுறது, அவர் ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்தது. ஏன் சார் பேசுங்க, ஏன் அந்த மாதிரி ஏன் அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்டால், இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னாரு. அதான் ஏன் அப்படின்னு கேட்டால், அவன் இஎம்ஐ லோன், கார் லோன்காரன் அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்காப்புல. அது அட்டன் பண்ணி சொன்னால் மறுபடியும் கால் பண்ண மாட்டாங்களே, ஏன் நீங்கள் அட்டன் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டேன். சரி, நான் இது எதாச்சியாக நடந்தது. அவங்க அண்ணன் தம்பிங்க 2 பேர், பிரச்சனை 2 பேருக்கும். அவங்க ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களாம், கல்யாணத்துக்கு போகும்போது அவங்க அண்ணன் காரில் போகிறாரு, தம்பி 2 வீலரில் போகிறாரு ஃபேமிலியோட. அப்போது தம்பி ஒய்ஃப் அங்கே போய் இறங்கும்போது கௌரவமாக இருக்கும் இல்லைங்களா காரில் போகும்போது. அப்போது தம்பி ஒய்ஃப் கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட, எனக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக கார் எடுத்தாகணும், இல்லைன்னா நான் அவங்க கூட இங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. சரி இப்போ தான் இஎம்ஐயில் கிடைக்குது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார் எடுத்துகிட்ருக்காரு. கார் எடுத்து ஒரு கொஞ்ச நாள் கரெக்டாக இஎம்ஐ போயிட்டுருக்கு. இவரும் முடிஞ்ச வரலையும் கட்டிகிட்ருக்காரு. சார் சொன்ன மாதிரி இப்போ 40,000 வாங்கினா அதுக்குள்ளே தான் நம்ம கட்டி ஆகணும், அதுக்கு மேலே போனால் கஷ்டம், சமாளிக்க முடியாது. இவரும் முடிஞ்ச வரலையும் சமாளித்து பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் முடியல. அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து தான் இந்த கால் டார்ச்சர் ஆரம்பிச்சிருக்கு. அது அப்போ தான் சொன்னார் அவர் எனக்கு, இந்த மாதிரி கார் எடுத்துட்டேன் சார், என்னால் இப்போ இஎம்ஐ கட்ட முடியல, அவங்க டார்ச்சரும் என்னால் தாங்க முடியல, அதனால தான் ஃபோன் எடுக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு. இதுக்கு சூரிட்டி போட்டோம் அவனுடைய ஃப்ரெண்டு. இவர் ஃபோன் எடுக்கலனா அது சூரிட்டி போட்டவனு கால் போகும், அவனுக்கு ஒரு பக்கம் டார்ச்சர். அப்போ இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? அவங்க ஒன்லி கார் சீஸ் பண்ணி போயிடணும், காரை விட்டுறணும். எடுத்துகிட்டு போயிட்டாலையும் அது சும்மா விடுறதில்ல. 1 வருஷம் 2 வருஷம் கழித்து மறுபடியும் இப்போ நோட்டீஸ் அனுப்புவாங்க. என்னென்னு, உன் கார் இவ்வளோ ரேட்டுக்கு போயிடுச்சு, இவ்வளோ அமௌண்ட் நீ கட்டணும், அது கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி இது நடக்கிறது. இது அதுக்கப்புறம் நான் விசாரிச்சது. இது கான்செப்ட் நான் திங்க் பண்ணதுக்கு காரணம் அந்த ஃபேமிலி. ஓகே, அப்போ இப்போ இருக்கிற ஆடியன்ஸு வந்து இஎம்ஐயில் கண்டிப்பாக 90% பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ இந்த கான்செப்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிக்கலாம், வெளியில் தெரியலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி தான் சரி இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். எல்லாம் முடிஞ்சோடனே சார் பேரரசு சார்கிட்ட தான் சொன்னேன். முடிஞ்ச வரலையும் எனக்கு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இப்போது இந்த நாள் வரலையும் சாரால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார்.
ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட் கூப்பிட்றது கூட சார்கிட்ட தான் கேட்பேன், சார் பண்ணலாமா சார் பண்ணலாமா சார் அப்படின்னு. அவர் ஒவ்வொன்றும் அவர் நேற்று நைட்டு கூட ஒரு 9 மணி இருக்கும் கால் பண்ண சொன்னார். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல, ஏன்னா சார் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவருக்கு எனக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர், என்னுடைய கிளாஸ்மேட், +2ல் +1ல் ஒன்றா படித்தோம். +2 இல்லை, முடிச்சுட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. எப்போயாவது ஒரு முறை பேசிக்குவோம். அவர் வந்து பஞ்சாயத்து தலைவர் ஆகிட்டார். அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவோம். எப்போயாவது ஒரு டைம் தான், அடிக்கடி பேசுகிறதில்ல. அப்போது படம் பண்ணும்போது ப்ரொடியூசர் வேணும், நம்ம ஒரு 4 பேர் சேர்ந்து படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அந்த 4வதுல சாரும் 4 பேரில் சாரும் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி போய் கேட்க போனேன். போன உடனே இந்த மாதிரி இஎம்ஐன்னு சொன்ன உடனே சூப்பர் பண்ணலாம் அப்படின்னாப்புல. இந்த மாதிரி 4 பேர் இல்லை 5 பேர் சேர்ந்து பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். எவ்வளோ போட வேண்டியது வரும்னாரு. இந்த மாதிரி வர்றதில் ஷேர் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னா, அதெல்லாம் வேணாம், எதுக்கு 4 பேர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு நீ ஒரு பதில் சொல்லணும், ஒரு 5 லட்சம் கொடுத்தா கூட அவங்களுக்கு நீ பதில் சொல்லணும், நீ அப்படிலாம் பண்ணாத, நானே பண்ணுறேன், நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் சொன்னார். ஃப்ரெண்ட்ஷிப்பில் நமக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் இருக்கும் கண்டிப்பாக, ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போ உதவுதுன்றது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி எனக்கு கரெக்டான டைமில் கை கொடுத்தாரு. நான் நடிக்கிறதா இல்லை, சார் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஹீரோ தான் பார்த்துட்டு இருந்தோம். பட்ஜெட் அதிகமாக போயிட்டு இருந்தது, எங்கள் பட்ஜெட்டே கம்மி தான். ஆனால் அந்த படத்தோட பட்ஜெட்டே ஹீரோ கேட்டதுனால எங்களால் முடியல. சரி, நம்ம சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறோம், கரெக்டாக பண்ணணும், எல்லாம் அவ்வளோ கொடுத்துட்டா திரும்பி கடன் வாங்கி பண்ண முடியாது, மாட்டி போயின்னா இன்றைக்கி இருக்கிற சினிமா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சார் தான் சொன்னார், பேரர் சார், சார் அப்படி பண்ணும்போது நீயே ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்னு. நம்ம ப்ரொடியூசரும் என்னது நண்பன், அவரும் அதே தான் சொன்னார், நீயே பண்ணுப்பா ஏன்பா அப்படின்னு. இல்லைப்பா அது சரி வராது பார்க்கலாம் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நீ எதுவும் ஃபீல் பண்ணாது, தைரியமாக நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் பண்ணேன். இது எதர்ச்சியாக நடந்தது தான், நான் நடிக்கணும்னு சொல்லி இது பண்ணல. அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இதுவரையிலையும் செலவாயிருக்கிறது ₹1 கூட என்கிட்ட இதுவரையிலையும் கணக்கு கேட்கல என்னுடைய நண்பன். அதே மாதிரி அவருக்கு கரெக்டாக உண்மையாக நானும் நடந்துட்டுருக்கேன். இதுவரையிலையும் எனக்கு லைஃப் கொடுக்குறாரு. கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ் அவர் கொடுத்துடணும். ஒவ்வொரு விஷயமும் இதுவரையிலையும் பார்த்து தான் செஞ்சுட்டு வரோம், ஒவ்வொரு செலவும். ஏன்னா அவருக்கு ரொம்ப இழுத்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி. கண்டிப்பாக அந்த படத்தில் நார்மலாக பேங்க்கை பற்றி சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து காரு பைக்கு ஃபோன் வாங்குறத பற்றி தான் சொல்லியிருப்போம். ஜென்ரல் எல்லாருமே இப்போ ஒரு ஃபோன் 20,000 வாங்குறோன்னா கூட அது கண்டிப்பாக இஎம்ஐயில் தான் வாங்குவோம். ஏன் நானே என் ஃபோன் ஃபால்ட் ஆகிடுச்சு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. போயிட்டு ஒரு ஃபோன் எடுக்கலான்னு போனேன். ஃபோன் ரேட் சொன்னான், சார் இஎம்ஐயில் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் தான் வரும், நீங்கள் நான் எடுத்துகிட்டு போனேன், ஒரு 20,000 எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அவன் கட்ட விடல. என்னை வந்து நீங்கள் எந்த அமௌண்ட்டும் கட்ட வேணாம், டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் 1800 கட்டுங்க, ஃபோன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா. சரி, அப்போ நமக்கு அந்த பணம் தான் பெருசு, விட்றா மாதம் கட்டிக்கலாம், இது என்னடான்ட்டு நமக்கு அப்போதைக்கு பணம் வேணும், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுவும் நடந்தது தான் 15 நாளைக்கு முன்னாடி. இந்த மாதிரி கண்டிப்பாக பெரும்பாலும் அனுபவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு டியூ கட்டலனாலையும் அவங்க கால் பண்ணி இன்றைக்கி டியூ டேட்டு, இல்லைன்னா இன்றைக்கி கட்டி ஆகணும், இந்த மாதம் கட்டலாம், வீட்டான அனுபவிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு ஃபோன் காலாவது கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு அந்த மாதிரி தான் நாங்கள் கரெக்டாக அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்கள் இஎம்ஐ எடுங்க எடுக்காதீங்கன்றதெல்லாம் நாங்கள் சொல்ல வரல, எடுத்துகிட்டு அவன் எப்படி அதை அனுபவிக்கிறான்றதான் சொல்ல வரோம். அதே மாதிரி நம்ம இப்போது இன்னுயிர் காப்போம்னு ஒரு திட்டம் இருக்குது.
அதில் வந்து என்ஹெச்சில் ஆக்சிடென்ட் ஆனால் 48 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு 1 லட்சம் வரையிலையும் கிளைம் பண்ணிக்கலாம். அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய அறிவிச்சிருக்கு. பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது அந்த ஸ்கீமு. சரி ஓகே, எதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும், நம்ம இதை பேஸ் பண்ணி இதை கனெக்டிங்காக ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இது ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா இந்த படத்து மூலிமா ஒரு 100 பேரோ 200 பேரோ அதில் வந்து பயனடைஞ்சால் எங்களுக்கு உண்மையாக ஒரு சந்தோஷம் தான். இது ஆல்ரெடி ப்ரொடியூசரும் சொன்னார், நான் அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது சொன்னார், பண்ணலாம்ப்பா, இதனால் மக்களுக்கு ஒன்று போய் சேருதுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கண்டிப்பாக அது ஒரு மெசேஜாக இருக்கும். எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக படம் இருக்குது. சப்போர்ட் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்குமே, பாண்டி, ஆதவன், சுரேஷ் மாஸ்டர், அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு 2 நாள் ரிஹர்சல் போனேன். எனக்கு இதான் வேணும் அப்படின்ட்டேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் மாற்றலாம், மூமெண்ட் மாற்றலான்னு இல்லை, வேணாம் மாஸ்டர் இதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரைலர்லேயே தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணுறோம், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இவர் இந்த இஎம்ஐ அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அவர் சொன்னார் ஹீரோ கிடைக்கல அப்படின்னா, ஹீரோ கிடைக்கலன்னா ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் நடித்தது. ஏன்னா நீங்கள் அந்த கேரக்டருக்கு உண்டான இயல்பாக தான் இருந்தீங்க. என்ன அந்த டூயட் பாடும்போது மட்டும் எனக்கு இந்த மாதம் இன்னும் இஎம்ஐ கட்டலையே, முடியுமா முடியாதான், டூயட்டில் கூட அந்த பொண்ணு அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்குது ஹீரோயின், இவர்கிட்ட மட்டும் லேசாக அந்த ஃபீலிங் இருந்தது. நான் பாட்டப்போ அதுதான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி என்ன மாதிரி டான்ஸ் தகராறு போல் இருக்குது அப்படின்னு அப்புறம் நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அவருடைய டைட்டிலே மைண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ அவர் வந்து முதல் தடவையாக வந்து அது செய்யும்போது வந்து ரொம்ப அவர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு, நம்மளை நம்பி படம் போட்டிருக்காரு. கண்டிப்பாக இதை நம்ம நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்புணர்ச்சியோடு செஞ்சுருக்காரு. அதே மாதிரி அவருக்கு வந்து எல்லாருமே மியூசிக் டேரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து ஒன்றும் ப்ரொடக்ஷன் மேனேஜரு, எடிட்டர் எல்லாருமே வந்து அவருக்கு வந்து நல்லபடியாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவர் ரொம்ப மனசில் வர்றது தானே ஈஸியாக வெளியே சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு இது பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சதுனால இவர் வந்து இந்த படம் வந்து, ஏன்னா இஎம்ஐங்கிறது நேச்சுரலாக வந்து எல்லாருமே இதை பற்றி எல்லாரும் பேசினாங்க. இதில் இருக்கிறது என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே சொன்னாங்க. தேவயானி சொன்ன மாதிரி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இது நல்லதாக எடுக்கிறதுன்னா நல்லதாக எடுத்துக்கலாம், கெட்டதாக எடுக்கிறது ஏன்னா லிமிட்டாக வாங்கி இதுக்குள்ளே நம்ம கண்ட்ரோலாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆசைப்பட்டுக்கிட்டு இப்போ அவரே டைரக்டரே பேசும்போது சொன்னார்ல, ஒய்ஃப் வந்து சொல்லிச்சு நான் அடுத்த இடம் கூட காருக்குள்ள என்ன வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வேறு வழி இல்லை, புருஷன் கொண்டு பொண்டாட்டிக்குள்ளே சண்டைன்னா என்ன பண்ணுவான், சரி போய் கையெழுத்து போட்டுருவோன்னு சொல்லி கையெழுத்து போடுவான், அப்புறம் மாட்டிக்குவான். அப்புறம் அவர் பேரை சொன்ன பொண்டாட்டி தான் பதில் சொல்லணும், அந்த பொண்டாட்டி தான் பதில் சொல்லி ஆகணும், வேறு என்ன பண்ணுறது. அதனால் ஆபத்தும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இப்படியெல்லாம் எந்த காலத்துன்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எப்பவுமே அந்த அடுத்த வீட்டு அப்படி இப்படின்னு பார்க்குறதுல சில நேரங்களில் சில பெண்களுக்கு வந்து அது வந்துடும். அதில் இந்த ஆம்பளைக்கு தான் மாட்டிக்குவாங்க, நீ ஏன் இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு ஒரு பழமொழியே சொல்லி வச்சுருக்காங்க, எந்த கணவனுமே வந்து ஒய்ஃபுக்கு ஹீரோ ஆகவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் நானும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன். பாக்யராஜ்னு வெளியே பேர் எடுத்தால் கூட வீட்டில் நடக்கிறது எனக்கு தானே தெரியும், நீங்களும் அப்படிங்கிற மாதிரி பல நேரங்களில் போட்டி மகிட்ட வாங்கி கேட்டுட்டு தான் இருக்கேன் நான். அதனால் இவர் வந்து எடுத்தது வந்து கண்டிப்பாக வந்து அந்த இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கிறதுனால அந்த காமெடி சென்ஸோட நீங்கள் சொல்லியிருக்கீங்களா தெரியல, ஏன்னா சீரியஸான மேட்டர்களாக தான் அங்கங்கே வந்தது. ஆனால் காமெடி சென்ஸோடையும் அது இருந்தால் பாண்டியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் கரெக்டாக யூஸ் பண்ணி இது பண்ணி தான் அவர் தான் நான் காமெடி சென்ஸுக்கு அவரையும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். அவர் என்ன திடீர்னு சீரியஸ் ஆகிட்டார். முதல்ல காமெடியாக இருந்தார், அப்போ நடுவில் ஏன்னா இந்த மாதம் நீ சரியாக கட்டலேன்னு டக்குன்னு வில்லன் ஆகிட்டார். ஸோ பிரச்சனை கரெக்டான பிரச்சனை. அதனால் வந்து அந்த அது கரெக்டாக சொல்லியிருந்தால் ஜனங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக ரொம்ப நியராக இருக்கக்கூடியது. ஜனங்க கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்க. இப்போ நான் தேவயானி பற்றி நான் சொல்லலை, என்னென்னா நாளைக்கு காலையில் அந்த படம் பார்க்குறேன், அந்த கைக்குட்டை ராணி. நான் சொன்ன முதல்ல டப்பிங் இருக்குது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு, ஆனால் நான் டப்பிங்காரங்கிட்ட சொல்லிட்டேன், இல்லைப்பா ஒரு லேடி வந்து அந்த பொண்ணு முதல் தடவையாக வந்து பேரரசு ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டார். எல்லார் மனசில் இருக்கிறது தான் அந்த ஹோம்லியான ஒரு ஹீரோயினாக வந்து எல்லார் மனசுலையும் பதிஞ்சவங்க. ஸோ அவங்க வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவசியம் அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
நான் வந்து இது பண்ணேன். ஸோ அந்த படம் பார்த்துட்டு தான் தேவயானியை பற்றி நான் சொல்லணும். ஸோ இப்போதைக்கு மீண்டும் ஒரு முறை நான் வந்து மல்லையன் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். you.